ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். எப்பா அர்ச்சனா ஃபேன்ஸ் அண்ட் மாயா ஃபேன்ஸ் உங்கள் 2 பேருக்குமே ஒரு சூப்பரான நியூஸோட நான் இன்னைக்கு வந்திருக்கேன்ப்பா. என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக்கெண்டில் நம்மளோட மாயாவுக்கு ஒரு பெரிய ஒரு வேலைகள் நடக்குது அப்படி தான் சொல்லணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாயா என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஃபினாலே டாஸ்க் இருந்துச்சு இல்லையா, டிக்கெட் டு ஃபினாலே. அதில் யார் 2 பேர் பங்கேற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டிங் நடத்தப்பட்டது. அந்த ஓட்டிங்கில் ஆளுக்கு அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்லணும். இவங்க பண்ணக்கூடாது, இவங்க இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆளுக்கு அவங்களோட ஒப்பீனியன்ஸை சொல்கிற மாதிரி ஒரு விஷயங்களாக இருந்துகிட்ருக்கும். அப்படி இருக்கும் சமயத்தில் நம்மளோட எல்லாருமே ஓட்டிங் போடும்போது நம்மளோட விசித்ரா அம்மா போய் ஓட்டிங் போட வந்தாங்க. அப்படி போட வரும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு யார் மேலே ஒரு இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒருத்தவங்களை சொல்லணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி விசித்ரா அம்மா ரொம்பவே லென்த்தாக இழுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்மளோட மாயா பின்னாடி உட்காந்துக்கிட்டு, இங்கே பாருங்கள் விசித்ராமா அப்படின்னு சொல்லி கை காமிச்சு, நம்மளோட அர்ச்சனா தினேஷ் இவங்க 2 பேரையும் பண்ணுங்க, இவங்க 2 பேரையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மாயா பின்னாடி இருந்து நம்மளோட விசித்ராமாவை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. டக்குன்னு விசித்ராமா பார்த்துட்டு, மாயா அமைதியாரு, நீ யாருக்கு ஓட்டு போடணும் என்ன சொல்லாத அப்படின்னு சொல்லி டக்குன்னு சொல்லிவிட்டாங்க. உடனே மாயா சைலண்ட்டாக இருந்தாங்க. என்னங்க இவங்க ஒரே தண்டங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. பட் ஆனால் விசித்ராமா யாருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூல் சுரேஷ் அண்ட் தினேஷ்க்கு தான் ஓட் பண்ணியிருந்தாங்க. அர்ச்சனாவுக்கு ஓட் பண்ணல. இதை உடனே அவங்களும் பேசி கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. ஒருத்தவங்க ஓட் போடும்போது நீங்கள் குறுக்கில் பேசாதீங்க மாயா அப்படின்னு சொல்லி விசித்ரா மாயாவும் அங்கேயே பேசிக்கிட்டாங்க. அதை நம்மளோட கமல் சார் வீக்கெண்டில் கேட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அர்ச்சனாவை நம்மளோட டிக்கெட் டு ஃபைனல் டாஸ்க்லேருந்து வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன் மாயா இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஏன் நீங்கள் அவ்வளோ காம்படிட்டிவாக அவங்கள பார்க்குறீங்களா, இல்லை அவங்க மேலே என்ன சொல்லி பர்சனல் வெஞ்சன்ஸ் என்ன வச்சுட்டு அவங்கள உள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மாயாவை லெஃப்ட் ரைட்னு போட்டு வறுத்து எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல், நீங்கள் உங்களுக்கு அவங்க விளையாடக்கூடாதுன்னு இருந்துச்சு அப்படின்னா, அதை உங்களோட பர்சனலான ஒப்பீனியன்ஸ். அதையும் அடுத்தவங்க ஓட் போடும்போது, இல்லை அவங்களும் இவங்கள தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏன் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் மாயாவிட்ட கேள்வியாக கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் நாமினேஷன்ஸில் தான் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, விஏ பண்ணு ஏவை பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் நாமினேஷன்ஸில் இப்படி க்ளூ வேர்ட்ஸ் கொடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவே நான் ரூல் பிரேக்கிங்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் டு ஃபினாலே இட்ஸ் ரொம்பவே க்ரூஷியலான ஒரு இதில் யார் யார் பங்கேற்றுக்க கூடாது அப்படின்னு சொல்லணும். அப்படி இருக்கும் சமயத்தில் அதை போய் நம்ம அர்ச்சனா பேரை நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாருமே நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. இது ரொம்பவே தவறான விஷயம். இதுமாரி இன்னொரு வாட்டி நடந்துச்சு அப்படின்னு கேட்டோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோ கார்டு, அதாவது ஸ்ட்ரைக் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி நம்ம கமல் சார் நம்ம மாயாவை திட்டிருக்காரு. ஸோ ஏன் இப்போ அர்ச்சனா டிக்கெட் டு ஃபினாலேக்கு போகல அப்படின்றது அர்ச்சனா ஃபேன்ஸ் எல்லாருக்குமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மாயாவை ஏன் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க அப்படின்றதும் மாயா ஃபேன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதை தான் பெரிய ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம் கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.